ஆண்டவராகிய தேவன் இந்த மாதம் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன் என்று வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எந்த துக்கமாக இருந்தாலும், பிள்ளைகள் மூலமாக இருக்கிற துக்கமாக இருந்தாலும், பண வசதியின் மூலமாக இருக்கிற துக்கங்களாக இருந்தாலும், இல்லை வறுமை, இல்லை வேதனை, மன கலசம், எதுவாக இருந்தாலும் சரிதான். ஆமென். அவர் சொல்லுகிறார், உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்தின் மேலே கையை வச்சுட்டு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, இந்த மாதம் நீர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர். வாய் திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறீர். இந்த வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் எங்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றி எங்கள் சஞ்சலங்கள் நீங்கி எங்களை சந்தோஷப்படுத்தும் தகப்பனே. ஆம் ஆண்டவரே, நல்ல இயேசுவே, கிருபை நிறைந்தவரே, மாட்சிமை நிறைந்தவரே, மகா பெரியவரே, இந்த வாக்குத்தத்தத்தின்படி திருச்சபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்மணி போல பாதுகாத்து தாங்க, பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ இரக்கம் செய்யுங்க, உமது கிருபையினால் நடத்துங்க, உமது அன்பினால் நடத்துங்க. மீட்பர் பாதம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போன தேசத்திலிருந்து, அடிமைப்பட்டு போன ஜாதிகளிடமிருந்து ஆண்டவராகிய தேவன் மீட்டு கொண்டு வந்து மகிமையோடும் சந்தோஷத்தோடும் மனமகிழ்ச்சியோடும் நடத்தி கொண்டிருந்த காலகட்டங்களில் ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகி அவர் மனம் போன போக்கிலே புறஜாதிகளோடு சம்பந்தம் கலந்து புறஜாதிகளின் பழக்க வழக்கத்தின்படி வாழ்ந்தது நிமித்தம் கர்த்தர் அந்த ஜனங்களை புறஜாதிகள் மத்தியிலே ஒப்பு கொடுத்து நிர்மூலமாக்கி அவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய கரங்களை இறுக்கி பிடித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் தப்பி மீதி இருந்தவர்கள், ஆமென், ஆண்டவருடைய பட்டயத்துக்கு தப்பி மீதி இருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் இரக்கப்பட்டு இந்த மகிமையான ஆசீர்வாதத்தை அந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்த எல்லா ஜனங்களையும் அவர் இந்த சந்தோஷத்தை கொடுக்கவில்லை, மீதி இருந்த ஜனங்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்தாராம். ஹல்லேலூயா. எரேமியா 31:2-5 வரை ஒவ்வொரு வசனமாக வாசிக்க கேட்போம். எரேமியா 2-5 வரை ஒவ்வொரு வசனமாய் வாசிக்க கேட்போம். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய அன்பில் நிலைத்திருந்து அவருடைய நெருக்குதலுக்கு தங்கள் இருதயத்தை சாய்த்து ஆண்டவராகிய தேவனுடைய அன்பின் கரத்தினால், ஆண்டவராகிய தேவனுடைய அன்பு கரத்தினால் விழுகிறது மேல் என்று ஆண்டவருடைய பாதத்திலே
சரணடைந்த பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் இரக்கம் பெற செய்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்டயத்திற்கு தப்பி மீத்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை மீதம் இருக்கிற ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று ஆண்டவராகிய தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்று ஆண்டவராகிய தேவன் நம்ம திருச்சபைகளுக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அநாதி காலத்திலேயே நான் தரிசனம் கண்டேன், ஆண்டவரோடு இருக்கிறதாக, ஆண்டவரோடு பேசுகிறதாக. நம்முடைய ஒரு சிறு காலங்கள் ஆண்டவரை விட்டு விலக்கி ஆண்டவரை விட்டு தள்ளி வைக்கப்பட்டது நிமித்தம் பாடுகளையும் உபத்திரவங்களையும் வியாதிகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் நமக்கு அனுமதித்தார். சோதனைக்காரன் மூலமாக நம்மளை சோதித்து அறியும்படி பல இக்கட்டுகளை அவர் தந்தார். ஆனாலும் அதிலும் நிலைத்து நின்று ஆண்டுடைய சமூகத்தை பற்றி பிடிக்கிற உனக்கும் எனக்கும் அவருடைய காரணியத்தினால் இழுத்து கொண்டேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம யாருமே நல்லவன் இல்லை. ஆண்டோடைய அன்பை பெறுவோம், ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம், ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி போவோம். அது ஆனால் நான் முந்தின காலத்தில் தரிசனத்தை பார்த்தேன், கர்த்தர் என்னை அழைத்தார், எனக்கு வாக்குத்தத்தம் தந்து வைத்திருக்கிறது என்று சொல்லுவோம். உண்மைதான். மீதம் இருக்கிற ஆண்டவருடைய திருச்சபையின் பிள்ளைகளுக்கு, தேவ ஜனங்களுக்கு அவர் தன்னுடைய காரணியத்தினால் இழுத்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். கன்னிகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உத்தமளாய் ஆண்டவருக்கு பிரியமான பாதையிலே ஆண்டவருடைய சமூகத்து அப்பத்தை புசித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய இரத்தத்தை பருகி ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார். பாருங்க, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ மேல வாத்தியங்களோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனிலிருந்து அவர் உன்னை உற்று பார்த்து அவருடைய இரகசிய வருகையிலே களிப்போடு ஆனந்த சத்தத்தோடு அவரோடு சேர்ந்து அவருடைய மகிமையிலே ஆடல் பாடல்களோடு அவருடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கான உன்னதமான பாக்கியத்தை நான் உனக்கு வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 5வது வசனம், மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்ம திருச்சபைக்கு கர்த்தர் தருகிறார். ஒரு சில காலங்களுக்கு முன்னால், ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால் எப்படி நீ ஆசீர்வாதமாய் இந்த உலகத்தில் இருந்தாயோ அதை மீண்டும் கட்டி எழுப்புவாய். திராட்சை தோட்டத்தை நீ நாட்டுவாய். நாட்டுகிறது மட்டுமல்ல, அதனுடைய பலனையும் நீ புசிப்பாய் என்று அனுபவிப்பாய் என்று கர்த்தராகிய தேவன் வாக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 2 கரங்களையும் வானத்துக்கு நேரே உசத்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தலாமே. 1 மாச கால அளவும் எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியிலும், எவ்வளவோ நிந்தையின் மத்தியிலும், எவ்வளவோ பரிகாசத்தின் மத்தியிலும் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து நம்ம தேவைகளை தந்து நடத்தின தெய்வத்திற்கு 2 கரங்களையும் வானத்துக்கு நேர உசத்தி ஸ்தோத்திர பலி செலுத்துவோம். சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாசத்தில் துக்கங்கள் மாறும், சஞ்சலங்கள் மாறும், உபத்திரவங்கள் மாறும், வியாதிகள் மாறும், பாடுகள் மாறும்.
ஆனால் கர்த்தராகிய தேவன் நம்மை நிச்சயமாகவே அவர் தேற்றி சஞ்சலங்களை நீக்கி சந்தோஷ களிப்புடனே கர்த்தரோடு இருந்து பாட அவர் கிருபை செய்வார். விசுவாசிக்கிறவர்கள் 2 கரங்களையும் உசத்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா. 7வது வசனத்தை ஒன்று வாசி. ஆண்டவராய் இயேசு இன்று நம்மிடம் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், யாக்கோபு நிமித்தம் 12 கோத்திரங்களுக்கு தலைவனாயிருக்கிற அத்தனை 12 கோத்திரங்களுக்கும் ஆசாரியனாயிருந்த 12 கோத்திரங்களுக்கும் தகப்பனாயிருந்த ஆவிக்குரிய வழியிலே நடத்தக்கூடிய தகப்பனாயிருந்த ஆண்டவராகிய தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்ற யாக்கோபு நிமித்தம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய திருச்சபைக்கு ஒரு யாக்கோபாக, ஒரு மகிமை நிறைந்த தேவனாக இருந்து அவர் நிமித்தம் நம்மை மகிழ்ச்சியாக கெம்பீரித்து பாட கிருபை செய்வாராம். வாசி. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாக்கோபு நிமித்தம் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து, ஜாதிகளுடைய தலைவனி நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலில் மீதியான உமது ஜனத்தை இரட்சியும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12 கோத்திரத்தின் தகப்பனாகிய யாக்கோபின் நிமித்தமும் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருந்த தலைவர்களின் நிமித்தமும். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது ஆண்டவர் திருச்சபைகளுக்காக தெரிந்து கொண்டு வைத்திருக்கிற தேவ பிள்ளைகளின் நிமித்தம், ஆண்டவருடைய சபையில் திருச்சபையில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆர்ப்பரிப்பின் சத்தங்கள் கேட்க பண்ணுவேன் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். ஒரு விஷயம் கூட வாசி. என்னவென்றால், யாக்கோபு நிமித்தமும் கம்பீரித்து, ஜாதிகளுடைய தலைவரின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள், சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து, கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான உமது ஜனத்தை இரட்சியும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்சியும் என்று சொன்னாலே பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் என்ற அர்த்தம். ஆமென். சொல்லுங்க. மற்ற எந்த வார்த்தையினாலும் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இல்லை. பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, வியாதியை தீருங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒற்ற வார்த்தையில் ஆசீர்வாதத்தை கூறலாம், பிள்ளையை ரட்சியுங்க ஆண்டவரே என்று. ரட்சிப்பு கிடைத்து விட்டால் மனதில் சந்தோஷம் கிடைக்கும், மனதில் மனமகிழ்ச்சி கிடைக்கும், ஆண்டவரோடு உறவாடுகிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். ரட்சிப்பின் வஸ்திரத்தின் நிமித்தம் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நம்மை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். ரட்சிப்பின் வஸ்திரம் நம்மீது இருக்கிறது நிமித்தம் சத்துரு நிர்மூலமாகி ஓடுவான், சத்துரு ஓட்டம் எடுப்பான், பொல்லாத தீய சக்திகள் நம்மை வந்து அணுகுவதில்லை. அதுதான் ஒட்டுமொத்த நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமானால் அவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, இவர்களை இரட்சியும் என்று உங்கள் வார்த்தை உங்கள் நாவினால் ஆண்டவரோடு விண்ணப்பம் வைப்பீர்கள் என்றால் அதை மிஞ்சின ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. பணத்தை கேட்டால் பணத்தை மட்டும் தருவார், சுகத்தை கேட்டால் சுகத்தை தருவார், விடுதலையை கேட்டால் விடுதலையை தருவார், சமாதானத்தை கேட்டால் சமாதானத்தை தருவார். ஆனாலோ நீ ரட்சிப்பின் மகிமையை கேட்டால், ரட்சிப்பின் வஸ்திரத்தை கேட்டால் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உனக்குடைய சிரசில இருக்கும். அப்பொழுது உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் ஏதாவது உலக ஆசீர்வாதத்தில் ஒன்றை நாம் கேட்டுவிட்டு அதை மன திருப்தியாய் போனால் கொஞ்சம் நாளிலே கொஞ்சம் காலத்திலேயே இந்த துக்கம் திரும்பவும் நம்மை ஆட்கொண்டு சந்தோஷம் நம்மை விட்டு மாறி சஞ்சலமும்
அதாவது உபத்திரவம் பட்டு மனவேதனைப்படுவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் நீங்கள் காணுகிற தேசத்தில் காணுகிற ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு பதிலாக ஆண்டவரே இந்த பிள்ளையை ரட்சியும் என்று கேட்கும்போது சகலவித நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்து சகல நாட்களிலும் துக்கங்கள் மாறி சந்தோஷமாய் தேவனோடு களிப்பூர்வார்கள். சஞ்சலமும் வேதனையும் அவர்களை விட்டு நீங்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்னை கேட்டால் உலகத்தில் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறதிலே மிகப்பெரிய மகிமையான ஆசீர்வாதம் ரட்சிப்பு. அந்த ரட்சிப்புக்காக ஆண்டவரோடு நீ விண்ணப்பம் வைத்து உன் குடும்பத்துக்காக, உனக்காக, உன் சந்ததிக்காக, உன் தேசத்தாருக்காக, உன் சபையாருக்காக நீ ஆண்டவரோடு பிள்ளைகளின் ரட்சிப்பை கேட்டால் அவருடைய வாழ்க்கையிலே நிறைய சந்தோஷம் பெருகி இருக்கும், துக்கங்கள் மாறி இருக்கும், பூரணப்படுவார்கள். அந்த ரட்சிப்பு தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 9வது வசனத்தை வாசியுங்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய ரட்சிப்பு கிடைக்கிற பிள்ளைகள் அழுகையோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவார்கள். பாருங்க, அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திர பாகனாயிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கிறார்கள். அழைக்கப்பட்ட பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். தேவனுடைய புத்திரராயிருக்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் மகிமை உண்டாகும், சமாதானத்தின் மனமகிழ்ச்சி உண்டாகும். அவர்களோடு சஞ்சலம் இருக்காது, துக்கம் இருக்காது, இருதயத்தில் அலைபாயக்கூடிய சூழ்நிலை இருக்காது, இருதயத்தில் வேதனையும் சஞ்சலமும் இருக்காது. ஆண்டவருடைய ரட்சிப்பின் மனமகிழ்ச்சி உண்டாகும். அப்பொழுது துக்கங்கள் சந்தோஷமாய் மாறி நீண்ட ஆயுசுடையவர்களாய், மகிமை உள்ள மகத்துவம் நிறைந்தவர்களாய் இம்மையில் மட்டுமல்ல மறுமையிலும் மன சமாதானத்தோடு வாழக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை வைத்திருப்பார். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள். அவர்களை வழிநடத்துவேன். அவர்கள் தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாயிருப்பான். ஹல்லேலூயா. 10வது வசனத்தை வாசி. ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் சேர்த்துக்கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இது ஆண்டவருடைய ரட்சிப்பின் மகிமையை பெற்ற, ஆண்டவரோடு சேர்ந்திருக்கிற, ஆண்டவரோடு இருதயம் ஒன்றியிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிற கட்டளை. நீ ரட்சிக்கப்பட்டாய், நீ ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்தாய், மற்ற பிள்ளைகளுக்காக நீ இந்த வார்த்தையை அவர்களோடு சொல்லணும். வயது இருக்கிறவர்களை கர்த்தர் சேர்த்து கொள்கிறார். ஆண்டவர் அரவணைக்கிறார். ஆண்டவர் ரட்சிப்பை தருகிறார். ஆண்டவர் சமாதானத்தை சந்தோஷமாக மாற்றுகிறார். அவர் காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்ல வேண்டும். ஒரே மேய்ப்பனாய் அநேக மந்தைகளை பாதுகாக்கிறது போல கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவர் என்று இந்த ஜனங்களோடு சொல்ல வேண்டும். சொல்லும் போதுதான் ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தில் இருக்கிற மகிமைகள் அதாவது வெளிப்பட தொடங்கும். அது மகிமை பிரகாசிக்க தொடங்கும். அந்த மகிமை அநேக பேருக்கு அடைக்கலமான மகத்துவத்தை கொடுக்கும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்கிறார். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரே மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். சொல்வேன் என்று சொல்லுகிறவர்கள் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உன் குடும்ப சமாதானமாய் வாழ வேண்டுமானால், உன் குடும்பம் சந்தோஷமாய் வாழ வேண்டுமானால்,
உன் குடும்பத்தில் நீர்வீழ்ச்சி இருக்க வேண்டுமானால், உன் குடும்பத்தில் துக்கங்கள் மாறி சந்தோஷமும் சஞ்சலம் மாறி சமாதானமும் இருக்க வேண்டுமானால் நீ அறிவித்தே ஆக வேண்டும், சுவிசேஷம் சொல்லியே ஆக வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். 11வது வசனத்தை வாசி. கர்த்தர் யாக்கோபை மீட்டு நீங்களாக்கி விடுவிப்பார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ ஜனங்களுக்கு அறிவிக்கும் போது யாக்கோவை போல தெரிந்து கொண்ட உன்னையும் என்னையும் அவர் மீட்டு பாதுகாத்து, அவனில் மீட்டு, கர்த்தர் யாக்கோவை மீட்டு அவனினும் பலத்தவனுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிப்பார். சத்துருவின் கைக்கு, மனுஷனின் கைக்கு, அதிகாரங்களின் கைக்கு, அதாவது அவர் தப்புவித்து உன்னை பாதுகாத்து மீட்டு ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 12வது வசனத்தை வாசி. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இந்த திருச்சபைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த திருச்சபையை நோக்கி வருகிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூக தப்பத்தை புசித்து தேவனுடைய இரத்தத்தை பருகி ஆண்டவரோடு உறவாடுவதற்காக வருகிற எந்த பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவர்களுக்கு கோதுமையும் திராட்சரசமும் எண்ணெயும், கோதுமை ஆகாரத்துக்கு குறைவில்லாமல், திராட்சரசம் மனமகிழ்ச்சிக்கு குறைவில்லாமல், எண்ணெய் அபிஷேகத்துக்கு குறைவில்லாமல், ஆட்டுக்குட்டிகள் இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதமாகிய ஆட்டுக்குட்டிகளும் கன்று குட்டிகள் என்பவர்களாகிய இந்த நன்மைகள் முழுவதும் அவர்களுக்கு ஓடி அவர்கள் புசிப்பதற்காக நம்முடைய சபையிலே ஓடி வருவார்கள். அவருடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். ஒரு தோட்டம் இருந்தால் அந்த தோட்டத்தில் இருக்கிற பயிர்கள் அத்தனைக்கும் நல்ல செழிப்புண்டாகும்படி நீர் பாய்க்கிற வசதி இருக்கிற தோட்டத்தை போல அவர்கள் செழித்திருப்பார்கள், மகிழ்ந்து இருப்பார்கள், மகிழ்ச்சியோடு இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்களுக்கு இனி தோய்ந்து போய்வதில்லை என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இப்படி ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்று ஆண்டவருடைய ரட்சிப்பை அறிவித்து இந்த ஆசீர்வாதங்களை பெற்று வருகிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் இந்த 13வது வசனத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம வைத்திருக்கிறார். இப்படி புறஜாதிகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஆண்டவருடைய ரட்சிப்பை பற்றி சொல்லி அவர்களுடைய ரட்சிப்புக்காக திறப்பில் நின்று நாமும் ரட்சிப்படைந்து நாமும் குணப்பட்டு மற்றவர்களையும் குணப்படுத்தும் போது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வாரிசுகள், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள், நம்முடைய சந்தானங்கள் மனமகிழ்ச்சியாய் வாழும், துக்கங்கள் நீங்கி தோய்ந்து போகாமல் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். ஆமென். யாருக்கெல்லாம் புரிஞ்சு? தெளிவாக தானே பேசுகிறேன் இல்லையா? யாருக்கெல்லாம் புரிஞ்சு? ஹல்லேலூயா. மதுபானங்களை குடித்து இல்லை வெறி கொண்டவர்களைப் போல, இல்லை ஆண்டவருடைய வார்த்தையை அருவருக்கிறவர்களாக இருந்து ஆண்டவரை வெறுத்து தள்ளுகிறவர்களைப் போல, இல்லை ஆண்டவரை ஏதோ ஒரு வார்த்தையினால் கனவீனப்படுத்தி, இல்லை ஆண்டவரோடு உறவாடாமல் ஆண்டவரோடு நம்ம இருதயம் ஒன்றி போகாமல் இருந்தால், உண்மையாக சொல்கிறேன், அந்த இஸ்ரவேலுக்கும் அன்னைக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. இன்று கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் ரட்சிக்கப்பட்ட நமக்கும் மீட்டெடுக்கப்பட்ட நமக்கும் ஒரே மேய்ப்பனாக இருந்து நம்மளை மேய்க்கிற ஆடுகளாக இருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் நம்முடைய சிரசிலே நம்முடைய சந்தானங்களுக்கும் சந்ததிக்கும் தங்காது என்பதை இந்த 1ஆம் தேதி திட்டவட்டமாக சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து வேதனையோடு வருகிறவர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பையும் சமாதானத்தையும் கொடுப்பேன் என்று வாக்கு தருகிறார். இந்த திருச்சபையில் ஓடி வருவார்கள்,
அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவார்கள். அவர்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பேன். அப்போது ஆகாரமாகிய கோதுமையை கொடுப்பேன். திராட்சரசமாகிய மனமகிழ்ச்சியாய் அவர்களை வைப்பேன். அபிஷேகம் என்கிற எண்ணெயை அவர்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவருடைய சரீரம் என்கிறதற்கு அடையாளமான ஆட்டுக்குட்டியை அவர்களுக்கு கொடுப்பேன். கன்றுக்குட்டி உலகத்தினுடைய சமாதானத்தின் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கன்றுக்குட்டிகள் நன்மைகளை பெறுவதற்காக ஓடி வருவார்கள். அவர்கள் நன்மையை பெறுவார்கள். அவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தில், செழிப்பான தேசத்தில் வாழ்கிற வாழ்க்கை உடையவர்களாக வாழ்வார்கள். இனி அவர்கள் தோய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபர்களும் முதியோர்களும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று வாக்கு தருகிறார். விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உசத்தி 10 ஸ்தோத்திர பலி செலுத்துவோமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம். ஏசாயா 55:11. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனங்கள் இருக்கும். அது என்னிடத்தில் வெறுமையாய் திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இன்று 1ஆம் தேதி அதிகாலையில் கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை எச்சரிப்போடு கண்டித்ததோடு உனக்கும் எனக்கும் இன்று 1ஆம் தேதி இந்த மாதம் முழுவதும் நம்முடைய துக்கங்கள் மாறி சந்தோஷமாய் விளங்கும் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். இந்த வார்த்தை, இந்த வசனம் வெறுதே போகாது. நிச்சயமா இந்த 1ஆம் தேதி தந்த வாக்கு தத்தத்தின் வசனம் நிறைவேறாமல் இது திரும்பி போகாது என்று கர்த்தர் திரும்பவும் ஆணையிட்டு உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். ஒரு விஷயம் கூட வாசி. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய திருச்சபை குறித்து எதை விரும்பினாரோ அதை செய்து, ஆண்டவராகிய தேவன் வசனத்தை எதற்காக அனுப்பினாரோ என்று அந்த காரியம் வாய்க்கும்படி செய்வேன் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களையும் வானத்துக்கு நேராக உசத்தி 3 அல்லேலூயா சொல்லலாமே. உண்மையா சொல்றேன், நீ விசுவாசித்தா உன் இருதயத்தை சத்துரு வஞ்சிக்காமல் இந்த மனமகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் உன் வீட்டில் உண்டாகும் என்று ஆண்டவராகிய தேவன் உனக்கு வாக்கு தருகிறார். ஆமென். அப்படியே ஏசாயா 61வது அதிகாரம் 3-4, 61:3-4 ஆகிய 2 வசனங்களையும் வாசிக்க கேட்போம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். சீயோனிலே தேவனுடைய பர்வதமாகிய சபையிலே துயரப்படுகிறவர்களை சீர்படுத்தணுமா? சீர்படுத்திட்டாலே அவர்களுடைய துயரம் அவர்களை விட்டு மாறுமா? ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இந்த சபையிலே ஒரு ஊழியக்காரனை எழுப்பி
அவன் மூலமாக இந்த சபையில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீதியின் விருட்சங்களாக நாட்டுவேன் என்று கர்த்தர் வாக்கு தருகிறார். 4வது வசனத்தை வாசி. அவர் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெடுநாளாய். ஆமென். நம்ம நிறைய சாட்சிகளை சொல்லலாம். நெடுநாளாய் பாழாய் கிடந்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் யாருக்கும் விற்க முடியாமல் கிடந்த வஸ்துக்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். தந்திருக்கிறாரா இல்லையா? தந்து அதை வைத்து நம்மளை அருமையாக மகிமையாக அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களா? விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? அதான் அவர்கள் யாரு? விருட்சங்களாக நாட்டப்படுகிறவர்கள். ஆமென். கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தின் ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகள். அவர்கள் நெடுங்காலமாய் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமானவைகளை எடுப்பித்து தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக கட்டுவார்கள்.